ஐயா செர்லின், நீங்க நிறைய மேனேஜ்மெண்ட் டிப்ஸும் கொடுக்குறீங்க. மேனேஜ்மெண்ட மேனேஜ் பண்ண தெரிஞ்சாதான் ஐயா வாழ்க்கையில உயரவே முடியும். ஆஹா. பக்தி, பண்பு, படிப்பு, பணம், பண்பாடு, பகுத்தறிவு, பந்தம், சொந்தம் எல்லாமே கூலிங்கா இருக்க பீர் மாதிரி. கூலிங்கா இருக்கிற வரைக்கும் தான் குடிக்க முடியும். ஆனா பணிவுங்கிறது சர்பத்து மாதிரி. கூலிங்கா இருந்தாலும் குடிக்கலாம், கூலிங் போனாலும் குடிக்கலாம். எனக்கெல்லாம் நிறைய பந்தக்காரங்க இருக்காங்க. பின்னாடி வந்து பத்த வைக்கிறதுக்கு தான் இருக்காங்க. நான் படுத்துட்டேன். அதுக்கு தான் அவங்கள பந்தம்னு சொல்றோம். பந்தம் தானே பத்த வைக்கும். அருமையா இதுக்கு முன்னாடி பேசினவர்களுக்கு பணத்தை வச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இறந்தால் கூட பணம் இருந்தால் தான் அங்க ஒரு நல்லடக்கம் நடக்கும், அதுக்கு தேவைப்படும் அற்புதமா சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கள குறை சொல்லல, அவங்க பார்வையில இருந்து கரெக்டா தான் சொன்னாங்க வசந்தி அம்மா. ஆனா பணிவில்லாதவன்னு வச்சுக்கோங்களேன், செத்தாண்டா சேகர் அப்படின்னு ஊர் முழுக்க கொட்டடிச்சிருவாங்க. பணம் இருக்கணும்னு இல்ல, பணிவாய் நடந்த மனிதன் இருந்தாலே போதும். எங்க 50 வருஷம் வளர்ந்த ஊர்ல ஒரு வயசானவர் இருந்துட்டு 5 நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு. பக்கத்துல இருந்த பெட்டி கடையில போய் எனக்கு பல்லு தேய்க்கிறதுக்கு டூத் பவுடர் இருக்கா அப்படின்னு. மனுஷன் அழகா சொன்னாரு, கோபால் பல்பொடி தான் இருக்கு அப்படின்னு. இவர் சொல்றாரா, கண்டவன் போட்ட பல்பொடி எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நல்ல பல்பொடி ஏதாவது கூடுன்னு. கடுப்பாயிட்டாரு மனுஷன். ஏண்டா 50 வருஷம் ஊர்ல இருந்தவனுக்கு கோபால் பல்பொடிக்கும் அடுத்தவன் போட்ட பல்பொடிக்கும் வித்தியாசம் தெரியாதான்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் பவுடர் பல்பொடி பவுடர் கடையில போட்டு கொடுத்துட்டாரு. தேவையா அவருக்கு? அவருக்கு ஒரு பணிவான ஒரு இயல்பை எப்போ ஒரு மனிதன் இழக்கிறானோ, எத்தனை தூரம் மேல போனாலும் மாடியில இருந்து வலிக்கு விழுந்த மாதிரி வலிக்கு விழுந்துகிட்டே தான் இருக்கும்.